ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு உருளைக்கிழங்கு கிரேவி தான் செய்ய போகிறோம். வாங்க அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 5 உருளைக்கிழங்கு இந்த மாதிரி தோல் சீவி எடுத்துக்கோங்க. தோல் சீவின உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப பொடிசாக கட் பண்ண வேணாம். கட் பண்ண உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா குக்கரில் போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு கொஞ்சமாக சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி பழம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். தக்காளி வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு அரை மூடி தேங்காய் சேர்த்துக்கிறேன். இதையும் வதக்கி விட்டதுக்கப்புறமா குழம்பு மிளகாய் தூள் பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இந்த தக்காளி வெங்காயம் ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு கொஞ்சமாக கடுகு, பெரிய வெங்காயம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு கத்து கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் தூள், ரெட் சில்லி பவுடர் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இது கூட பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு, உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ மசாலா எல்லாமே மிக்ஸ் ஆகி கொதி வந்ததுக்கப்புறமா உருளைக்கிழங்கு போட்டு கொத்தமல்லி தழை தூவி இறக்குனீங்கன்னா நம்மளோட சூப்பரான உருளைக்கிழங்கு கிரேவி ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக